ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரவிந்த் வந்து மல்லிக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லியையும் விஜயும் சேர்த்து வைக்க போகிறது இல்லாமல் சுடரோட எல்லா உண்மையுமே தெரியப்படுத்துகிறாரு அரவிந்த். எப்படா நம்ம அரவிந்த் இங்கே வந்தார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதாங்க பெரிய ட்விஸ்ட்டே. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். மல்லியை இப்போ கட்டி வச்சுட்டாங்க. வச்சது மட்டும் இல்லாமல் மல்லியை எப்படியாச்சும் துபாய்க்கு அனுப்பியே ஆகணும். இவளை மட்டும் நம்ம துபாய்க்கு அனுப்பிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோமே. அவனுங்க ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் நைட் டைமில் கோட்டை விட்டுருக்கானுங்க 2 பேர். மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கயிறெல்லாம் கையால் எப்படியோ அவுத்துட்டு கடகடன்னு வந்தால் இவனுக்கு 2 பேரும் இங்கே இருக்காங்க. 2 பேருமே கட்டையால் அடிக்கிறாங்க நம்ம மல்லி. அடிச்சுட்டு ஒரு வேளை தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்பா ஆனால் நம்ம மல்லி தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிம்மதியாக அதை நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரவுடி கையில் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் துரத்த மல்லி வேகமாக கடகடன்னு ஓடுறாங்க. தப்பிச்ச உடனே இந்த ரவுடிங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லா ரவுடிக்கும் சூர்யா அவனுங்க கண்ட்ரோல் தானே, எல்லா ரவுடிங்களுக்கும் அனுப்பி இந்த மாதிரி இவ தப்பிச்சிட்டாடா, எப்படியாச்சும் இவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போயிடுச்சு. அப்போ தான் ஒருத்தவங்க காரில் வரும்போது நம்ம மல்லி கரெக்டாக போய் அந்த காரில் விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்துக்கு அண்ணா நான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் இருக்கேன், என்னை போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் போய் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவனுக்கு அப்போ தான் மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா மல்லி, நீ மாறி பிடிச்சி வச்சிருந்த ஆள் தானே, வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட மல்லி வரவே இல்லை. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து மல்லி மூஞ்சிலே அடித்தவுமே அப்படியே மல்லி கார்லேயே மயங்கி கிடக்குறாங்க. அதாவது காருக்கு வெளியே. உடனே ரவுடிக்கு ஃபோன் போட்டு, அண்ணன் என்கிட்ட மாட்டிக்கிட்டா அவளை கூட்டுருப்போங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே அரவிந்த் அந்த சைடாக போயிட்டு இருந்தவர் பார்த்துட்டு போயிடுறாரு. போனவருக்கு நம்ம எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் தெரியுதுங்க, அது மல்லியோட முகம். ஐயோ இது மல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா மல்லின்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவனுங்க ரவுடிங்க பார்த்துடுறானுங்க. உடனே அரவிந்துக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே சுத்தமாக புரியல. ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இதை யார்ட்டையா காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியை கூட்டு போகும்போது மல்லி முழிச்சு அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியாச்சும் விஜயை கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லி அவனுங்க வாயை மூடி அழைச்சிட்டு போகிறானுங்க. அரவிந்துக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. பின்னாடி போகலாமா இல்லை விஜயை போய் கூட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாயிடுறாரு. உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய் எடுக்கவே இல்லை. விஜய் ரொம்பவே பிஸியாக இருந்தார், அதனால் எடுக்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி வந்துடுறாரு. வேகமாக கிளம்பி விஜய்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மல்லியை யாரோ கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அரவிந்த் வளர்ற, அவள் அவங்க அண்ணனோட திருச்செந்தூரில் இருக்கா, இப்போ தான் நான் பேசினேன், நீ என்னன்னா வளரிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ விஜய் நான் உண்மையை தான் சொல்கிறேன், வாங்க உங்களை உடனே கூட்டு வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இது சதியாக தான் இருக்கும், மல்லியோட சதியாக இருக்கும், இல்லை மனோகரனோட சதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஏன் விஜய் கூட அப்படி தான் நினச்சிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒன்று பண்ணாங்கள்ல, அதனால் அதனோட அடிப்படையில் அவர் அப்படி நினச்சிருக்காரு. அது அவரோட தப்பு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லை நான் வரமாட்டேன், இந்த கல்யாணத்தை தடுத்து எனக்கு நிறுத்துறதுக்காக அவள் போட்டேன் அவங்க அண்ணன் போட்ட சதியா, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணுமே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அவ்வளோ சத்தியம் பண்ணுறாங்க. அது அப்போயுமே ராஜியும் சுடரும் விடவே இல்லை. அப்போ தாங்க அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ மல்லியை ஃபோட்டோ எடுத்தமேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போயாச்சும் புரியுதா, மயங்கி கிடந்து மல்லியை அழைச்சிட்டு போகிறாங்க, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அரவிந்த் நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. வாங்க விஜய், உங்களை தான் மல்லி கூட்டு வர சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும், அவள் எதுக்கு அங்கே போனா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் விஜய் அவர்கிட்ட முன்னிலை வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை சுத்தமாக. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது விஜய், நான் யதார்த்தமாக அந்த சைடு போயிட்டு இருந்தேன்னா பார்த்தேன், அதுவும் பார்க்காம போயிட்டேன், அதுக்கப்புறம் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் ரிட்டர்ன் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே. உடனே சரி அவளுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. விஜய் ஃபஸ்ட்டு வாங்க விஜய் போகலான்னு சொல்லுமே. சுடருக்கு செம்ம காண்டாயிடுது. என்னடா இது, இவ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது தான் இவ வேலையா. இப்போது ஒசூர் போய் நிற்கிறா, நம்ம நினச்ச மாதிரியே கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, விஜய் நம்ம களத்தில் தாலி கட்ட போகிறதில்ல, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே. விஜய் வாங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல,
உடனே வந்து நான் அதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுடர் இருந்துக்கிட்டு, விஜய் அதெல்லாம் போகாதீங்க, கல்யாணம் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் போகாதீங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரேணுகா சொல்லிகிட்டு இருக்க, அவன் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நான் யார், நீயும் என் பொண்டாட்டி தான், இப்போ கல்யாணம் பண்ணுறானா கூட எப்போ வேறு எப்பயாச்சும் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு மல்லிகைக்கு எதனா ஆபத்து வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் யோசி ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே இருக்காங்க. இப்போ விஜய் கிளம்பி வர்றாங்க. உடனே சுடர் வந்து ரகுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரகு நம்மளோட மொத்த பிளானும் போச்சு ரகு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒசூரில் போயிட்டு என்னை பற்றி விசாரிக்க போயிருப்பா போல், ஒசூரில் அவளை யாரோ கடத்திருக்காங்க, அதை அரவிந்தன்னு ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் சுடர் ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் வர்ற மாதிரியே